வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷார்ட்ஸாகவும் வீடியோஸாகவும் போடுறாங்கங்க. ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஈஸி அப்படிங்கிறத விட அதுக்கு ஒரு பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி பொறுமை இருந்தால் தான் ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கு போக முடியுமோ, அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் நம்ம ரன் பண்ணுறதுக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை தேவைப்படுதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சுங்க நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து. எப்படியுமே இந்த சேனல் மானிட்டேஷன் வாங்கி என்னுடைய சேனல் மறுபடியும் நான் அமௌண்ட்டு கையில் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாவது நான் வீடியோஸ் போட்டு கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணி எல்லாமே செஞ்சால் மட்டும்தான் யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வந்த உடனே 1 மாதத்துலேயே எனக்கு சேனல் மானிட்டேஷன் ஆகணும், 1 மாதத்துலேயே நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா முட்டாள்தனமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கணும். ஏன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது ஏனோ தானே ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ தான் யூடியூப்லேயே சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி, வீடியோஸ் போடுறது எப்படி, ஷார்ட்ஸ் போடுறது எப்படி அப்படிங்கிற முழு தகவலுமே வீடியோஸாகவே வெளியே வருது. அதனால எல்லாமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு உங்களோட சேனலை எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத முழு தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க, இப்போ நான் கடையில் வேலை செஞ்சுட்டே தான் வீடியோ போடுறேன். எனக்கு கடையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியுது. கடையில் ஃபோன் அலௌடு இல்லை அப்படின்னா என்னால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, வீடியோஸ் போட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸும் சரி, ஷார்ட்ஸும் சரி, எவ்வளோ வியூஸ் போகுது, உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணவே முடியாதுங்க. அதனால் பொறுமையாக காத்துருங்க. ஏன்னா இதில் முகம் காட்டாமல் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் முகம் காட்டியும் ரன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குன்னு ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டு வியூஸ் போல டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் தொடர்ந்து கண்டினியூஸாக என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதையும் தாண்டி யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே விடாமுயற்சியோட இந்த யூடியூப் தான் ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லலைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமை மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, பொறுமையும் ரொம்ப முக்கியம். பொறுமையோடு இருங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.